ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காக எடுத்திருக்கிறேன்னா, புதுசாக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் தான் இந்த வீடியோ. மறக்காமல் ஃபுல் வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி வாட்ச் ஹார்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே யூடியூப் அக்கௌண்ட் இருக்கும். உங்களோட யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு கீழே பாருங்கள், உங்களுடைய ஐகான் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே உங்கள் நேம் இருக்கும். அந்த நேம் கீழே க்ரியேட் சேனல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி க்ரியேட் சேனல் கொடுங்க. அதில் உங்கள் நேமு, உங்களுடைய பிக்சரு, ஹேண்டில் இது மூணும் கேட்கும். உங்களுடைய நேமு கொடுங்க. நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலுக்கு என்ன நேம் வைக்க போகிறீங்களோ முன்னாலே யோசித்து நல்ல நேமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிக்சர், லோகோ, உங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் நேமுக்கும் ரிலேட்டடாக ஒரு லோகோ செட் பண்ணிக்கோங்க. அந்த பிக்சர்ன்ற இடத்துல அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்டில், உங்கள் அக்கௌண்ட்டை யார் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவங்களோட யூசர் ஐடி ஆட் பண்ணிக்கோங்க. அது நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு கீழே க்ரியேட் சேனல்னு இருக்கும், க்ரியேட் கொடுத்துடுங்க. இதெல்லாம் முடித்தா நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் இருக்கும் ப்ளே ஸ்டோரில், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன வீடியோ யூடியூப்பில் போஸ்ட் பண்ணாலும் அது வந்து யூடியூப் ஸ்டுடியோலையும் அப்லோட் ஆகிடும். நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோலேயே போயிட்டு உங்களுடைய வியூவர்ஸு எவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க, உங்கள் சேனலை யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோலேயே பார்த்துக்கலாம். அதுலேயே நீங்கள் லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா ஏர்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ண முடியும், என்னென்ன டார்கெட் அச்சீவ் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வீடியோவை ஒரு 3-4 வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக 3 நாளுன்றது ஒரு 4 to 5 or 6 வீடியோஸ் ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வீடியோ போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் போஸ்ட் பண்ணிவிட்டு 10 நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப 10 days கேப் விட்டு போஸ்ட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்க. ஸோ கன்சிஸ்டன்சி தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 4 ஷார்ட்ஸ் போடுறீங்களா, போடுங்க. டைமிங் பார்த்துட்டு மார்னிங் டு ஈவினிங் டு அந்த மாதிரி டைமிங் செட் பண்ணி நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் கன்சிஸ்டன்சியை மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் ஒரு 5 to 6 ஷார்ட்ஸ் முன்னாலே எடுத்து வச்சுடுங்க. ஷார்ட்ஸ் எப்படி எடுக்கிறீங்கன்னா 1 minute எடுக்காதீங்க. மேக்ஸிமம் எவ்வளோ டைம் ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணி 35 to 40 செகண்ட்ஸ்க்குள்ளே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுங்க. அப்போ தான் உங்கள் ஷார்ட்ஸ் நிறைய பேர் பார்க்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா 1 minute பார்க்குற அளவுக்கு நிறைய பேருக்கு பொறுமை இருக்காது. ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளேயே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் வியூவர்ஸ் அதிகமாவாங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆவாங்க. யூடியூப் சேனலுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா டெய்லி 2 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். இல்லைனா டைமிங் மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ ஒரு 5 o'clock அப்லோட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி டெய்லி ஒரு 5 o'clock 2 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். மார்னிங் 1, ஈவினிங் 1 கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் மறக்காதீங்க, டெய்லி அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு எப்படி அப்லோட் பண்ணேன்னா, யூஸ்வலாக நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். இன்ஷாட்டில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்ஷாட்டில் நீங்கள் எடுத்த வீடியோவை ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்ஷாட்டில். நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷேர் பட்டன் கொடுத்து யூடியூப்க்கு டைரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அங்கே யூடியூப்லேயும் உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் இருக்கும். வேணும்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் இன்ஷாட்லேயே எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நோ இஷ்யூஸ். இன்ஷாட்லேருந்து நீங்கள் டைரெக்டாக யூடியூப் சேனலுக்கு அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்லோட் பண்ணிவிட்டு அடிக்கடிக்கு வந்து வியூவர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து செக் பண்ண வேணாம். நீங்கள் அதுக்கு தான் நான் முன்னாலே சொன்னேன், யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதில் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து வியூ பண்ணிக்கிறாங்க, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்கன்றதை நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் நிறைய போட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணவும் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ஷார்ட்ஸை விட வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வாட்ச் ஹார்ஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா இப்போ ஒரு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது 30 minutesக்கு போகும். பட் ஷார்ட்ஸ் வந்து 30 செகண்ட்ஸ் தான் வரும். ஸோ 30 minutesன்றப்போ வியூவர்ஸ் பார்க்கும்போது 30 minutes பார்க்கும்போது உங்களுடைய வாட்ச் ஹார்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சீக்கிரமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா? நான் ஏன் வாட்ச் ஹார்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறேன், சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு நியூவாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு புரியாது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ தாங்க ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான சோர்ஸே. நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க
கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லபடியாக சேனல் க்ரியேட் பண்ணி டெய்லி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள், வீடியோஸும் அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் கன்சிஸ்டன்சியாக அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுவாங்க. வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸும் அதிகமாகும். சீக்கிரமாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஏர்ன் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு என்னுடைய டேலண்ட்டை ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி நல்லபடியாக அப்லோட் பண்ணுங்கள். இவ்வளோதாங்க. ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தால் போதுங்க. டெய்லி போஸ்ட் பண்ணுற அளவுக்கு டேலண்ட்டும் இருக்கணுங்க, டைமும் இருக்கணும். இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக நல்ல லெவலில் ரீச் பண்ணுவீங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.